Hi students, welcomes you all. This is standard 10 chapter 3 algebra. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா exercise 3.5 first sum. ஸோ அதில் first sum பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x square y divided by 2z square into 6x z cube divided by 20y power 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்மளை சிம்பிளிஃபை பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூமரேட்டர், டினாமினேட்டர், அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோன்னா நியூமரேட்டர், டினாமினேட்டர் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டேர்ம்ஸில் தான் இருக்குது, ஓகேவா? ப்ளஸ் மைனஸ்லலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே எப்படி இருக்குன்னா சிங்கிள் டேர்மில் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தோன்னா காமன் டேர்ம்ஸ் எடுக்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் நம்மளால் ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ நான் திரும்ப ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் த கொஸ்டின் தே ஹவ் கிவன்? 4x square y divided by 2z square into 6x z cube divided by 20y power 4, ரைட்டா? ஸோ இதில் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் டேர்ம், ரைட்டா? xy. அதுவே நம்ம இப்படி எழுதணும் அப்படின்னா ரெண்டு டேர்ம் இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ சிங்கிள் டேர்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் காமன் டேர்ம் எடுக்க முடியாது, ரைட்? ஸோ 2xy இப்படின்னு இருக்குன்னா we cannot take any common terms and all. அதுவே நமக்கு இப்படி 2x plus 2y அப்படின்னு இருக்குன்னா we can take the common term also, ரைட்டா? ஸோ காமன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டேர்மாக இருக்கிற இடத்துல தான் நம்மளால் காமன் எடுக்க முடியும், ரைட்டா? அதுவே ஒரு டேர்மாக இருக்கிற இடத்துல நம்மளால் காமன் எடுக்க முடியாது, ரைட்? ஸோ இது நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சம் செய்யலாம் இப்போது, ரைட்? ஸோ இது நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நியூமரேட்டர் டு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம், ரைட்டா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேரியபிள் கேன்சல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இசட்டை கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே நியூமரேட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசட் கியூப் அப்படின்னு இருக்குது. ஸோ இசட் கியூப் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் இசட்டை எழுத முடியும், ரைட்? அப்போ இசட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 2 டைம்ஸ் ஆஃப் இசட்டை எழுத முடியும், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இசட் கியூபையும் இசட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ இந்த இசட்டுக்கு இந்த இசட் கட் ஆகிடும், சிமிலர் டு தட் இந்த இசட்டுக்கு இந்த இசட் கட் ஆகிடும். ஸோ அப்போ இசட் கியூபையும் இசட் ஸ்கொயரையும் டிவைட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இசட் மட்டும்தான் இருக்கும். இட் வில் கம்ஸ் அண்டர் நியூமரேட்டர், ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் வந்துடும். அடுத்து அதே போல் நான் ஒய்யை கேன்சல் அவுட் பண்ணுறேன். நியூமரேட்டரில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஒய் தான் இருக்குது, பட் டினாமினேட்டரில் வந்து பார்த்தோன்னா 4 டைம்ஸ் ஆஃப் ஒய் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் ஒய் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்னா ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லி 4 டைம்ஸ் எழுதலாம். ஸோ இந்த ஒய்க்கு இந்த ஒய் கட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை இருக்குன்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஒய். ஸோ ஒய் இன்ட்டு ஒய் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் கியூப். ஸோ ஹியர் ஒய் அண்ட் ஒய் பவர் 4 ஷுட் கெட் கேன்சல். ஸோ த ரிமைனிங் இஸ் ஒய் கியூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளால் என்ன கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ நியூமரேட்டர் டு டினாமினேட்டர் தான் கேன்சல் பண்ணணும், நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் கேன்சல் பண்ணக்கூடாது. அதனால் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் கட் பண்ணிடாதீங்க, ரைட்? ஸோ இன்னும் நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்பர்ஸை கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 2s are 4 அப்படின்னு ஆகிடும். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2 டேபிளில் கட் பண்ணுறேன். 2 3s are 6, அதே போல் 2 5s are 10 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும், ரைட்டா? சரி, 2 10s are 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? ஸோ அகைன் ஐ ஹேவ் டு கேன்சல் அவுட். 2 1s are 2 5s are 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? நவ் ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 1 into 3 3. ஸோ ரிமைனிங் இங்கே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இசட். அதே போல் டினாமினேட்டரில் வந்து பார்த்தோன்னா 1 into 5 5, இங்கே இருக்கிற வேரியபிள் என்னென்னா ஒய் கியூப், ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னா 3x square z divided by 5y cube அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சேம் தட் we can solve the second sum. ஸோ செகண்ட் சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 டிவைடட் பை p மைனஸ் 7 இன்டூ p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12 டிவைடட் பை p மைனஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது காமன் டேர்ம்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ரைட்? ஸோ அப்படி எடுக்க முடிஞ்சால் ஃபஸ்ட்டு காமன் டேர்ம் எடுங்க. அப்படி எடுக்க முடியல அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை உங்களால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், ரைட்டா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண முடியல இல்லை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணி முடிச்சிருங்க. ஒன்று ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க, இல்லை அந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா பண்ணாதீங்க.
தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை வந்து உங்களால் ஐடென்டிட்டியில் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஐடென்டிட்டி அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதே போல் ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூப், ஏ மைனஸ் பி ஹோல் கியூப், அதே போல் ஏ பிளஸ் பி ஹோல் கியூப். ஸோ இந்த ஐடென்டிட்டியில் ஏதோ ஒரு ஐடென்டிட்டியில் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்படிலாம் கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கேன்சல் பண்ணி எழுத முடியும். ரைட். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூல் படி பார்த்தோன்னா காமன் டேர்ம் ஏதாவது எடுக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா காமனாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ரைட். ஸோ நான் ரஃபுக்கு இந்த பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இங்கே எதுவுமே நம்பர் இல்லை அப்படிங்கிறதுனால 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 × 21 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 21. அட் த சேம் டைம் சைனும் என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ் தான். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணால் 21 அப்படின்னு கிடைக்கணும். அதே ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -10 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ரைட்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 7s are 21. அட் த சேம் டைம் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 10ன்னு கிடைக்கும். பட் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்னென்னா -10. அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா -3 -7 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போது -3 -7 will become -10. அட் த சேம் டைம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 7s are 21 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா p - 3ன்னு ஒரு ஃபேக்டர் எழுதலாம், p - 7 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபேக்டர் எழுதலாம். ரைட்டா. ஸோ அப்போ நம்ம நியூமரேட்டருக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா p - 3 அண்டு p - 7. ஸோ அப்போ நான் நியூமரேட்டருக்கு கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் எழுதுகிறேன். p - 3 இன்ட்டு p - 7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். டிவைடட் பை நம்மளால் டினாமினேட்டரை எதுவுமே பண்ண முடியாது, காமன் டேர்மாகவும் எடுக்க முடியாது, ஃபேக்டரைஸும் பண்ண முடியாது. ஸோ இதில் எந்த ஒரு ஐடென்டிக்கும் அறிகுறியும் இல்லை. ஸோ அதனால் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா p - 7 அப்படின்னே எடுத்துக்கிட்டேன். இன்ட்டு அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா p ஸ்கொயர் ப்ளஸ் p -12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம், காமன் டேர்ம் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இதில் எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை காமன் டேர்ம் எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ரைட். ஸோ நான் இப்போ அதே பேப்பரில் நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா p ஸ்கொயர் ப்ளஸ் p -12 இப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 × -12 என்ன கிடைக்கும் அப்படின்னா -12 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் -12. அதுவே ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1ன்னு கிடைக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா 3 4s are 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். ஆனால் அட் த சேம் டைம் இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கணும். அதுவும் என்ன 1 கிடைக்கணும் அப்படின்னா +1ன்னு கிடைக்கணும். அப்போ ஸ்மாலர் நம்பரோட சைன் வந்து நான் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பிகர் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம பிகர் நம்பர் சைன் தான் போடுவோம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணதுனால 1ன்னு கிடச்சிச்சு. பிகர் நம்பரோட சைன் ப்ளஸ்ன்னு எடுத்ததுனால +1. அட் த சேம் டைம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -12 கிடைக்கும். ரைட். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸாக எழுதும்போது p - 3 இன்னொன்று வந்து என்ன வரும் அப்படின்னா p + 4 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா p - 3 இன்னொரு ஃபேக்டர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா p + 4. ரைட்டா. ஸோ டிவைடட் பை அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா p - 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமன் டேர்ம் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்மளால் காமன் எடுக்கவே முடியாது. அடுத்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இல்லை. ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ தேர்ட் கண்டிஷன் ஐடென்டிட்டி ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா இது a - b ஹோல் ஸ்கொயர் அந்த கண்டிஷனில் இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணலாம். பட் நம்ம அதை பண்ணிவிட்டு திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வரத்துக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ a ஸ்கொயர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா a × a அப்படின்னு எழுதலாம். அப்போது b ஸ்கொயர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா b × b அப்படின்னு எழுதலாம். அப்போது
p மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா p மைனஸ் த்ரீ இன்ட்டு p மைனஸ் த்ரீ இப்படியே நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஃபேக்டர்ஸாக எழுதலாம். ஸோ அதை தான் நான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். p மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரை p மைனஸ் த்ரீ இன்ட்டு p மைனஸ் த்ரீ இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணதுனால ஈஸியாக என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். ரைட். ஸோ p மைனஸ் த்ரீ அண்ட் p மைனஸ் த்ரீ கேன்சல். அதே போல் இந்த p மைனஸ் த்ரீ அண்ட் p மைனஸ் த்ரீ கேன்சல். தென் p மைனஸ் செவன் அண்ட் p மைனஸ் செவன் கேன்சல். அப்போ ரிமைனிங் இங்கே இருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா p ப்ளஸ் ஃபோர். ஸோ p ப்ளஸ் ஃபோர் இதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்ததுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். ரைட்டா. ஸோ அதே போல் நம்ம தேர்ட் சம் செஞ்சு பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5t கியூப் டிவைடட் பை 4t மைனஸ் 8 இன்டூ 6t மைனஸ் 12 டிவைடட் பை 10t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ நம்ம கண்டிஷன் படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காமன் டேர்ம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்போது காமன் டேர்ம் இந்த இதுலேருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் டேர்ம் தான். ரைட்டா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 5t கியூபை அப்படியே எழுதிக்கிறேன். ரைட். ஸோ டிவைடட் பை இதிலிருந்து பார்த்தோன்னா காமன் டேர்ம் எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். 4t மைனஸ் 8 இது மொத்தமே ரெண்டு டேர்ம் இருக்குது. ரைட். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு டேர்முமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 4 வெளியே காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா t மைனஸ் 2 அப்படின்னு வரும். இன்டூ அதே போல் இந்த நியூமரேட்டர்லேருந்து நம்மளால் ஏதாவது காமன் டேர்ம் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா 6 டேபிளால் டிவைட் ஆகிற நம்பர் தான். ஸோ 6ஐ வெளியே காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா t மைனஸ் 2 ஏன்னா 6 2 டைம்ஸ் 12 தான் கிடைக்கும். டிவைடட் பை இது வந்து ஒரு சிங்கிள் டேர்ம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த t மைனஸ் 2 இந்த t மைனஸ் 2 கட் ஆகிடுச்சு. ரைட். அதே போல் 5 1s ஆர் 5 2s ஆர் 10. அதே போல் 2 1s ஆர் 2 3s ஆர் 6. ரைட். அதே போல் இங்கே வந்து t கியூப்னு இருக்குது. ஸோ t கியூப்னு நம்ம என்ன எழுதலாம்னா 3 டைம்ஸ் t எழுதிக்கலாம். அதே போல் டிவைடட் பை இங்கே ஒரே ஒரு t தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு t எழுதிட்டேன். ரைட்டா. ஸோ t அண்ட் t கேன்சல். அப்போ இந்த டீயும் இந்த t கியூபையும் கட் பண்ணோன்னா ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா t இன்ட்டு t ஸ்கொயர். ஸோ எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணதுனால இப்போது இருக்கிற டேர்ம்ஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதலாம். நம்பர்ஸில் வந்து பார்த்தோன்னா 1 இன்ட்டு 3 3. வேரியபிளில் வந்து பார்த்தோன்னா t ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. டிவைடட் பை இங்கே நம்பர் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா வேரியபிளும் கேன்சல் ஆனதுனால என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4. ஸோ அந்த 4 மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா 3t ஸ்கொயர் டிவைடட் பை 4. ரைட்டா. ஸோ லைக் திஸ் ஒன்லி யூ ஹேவ் டு சிம்பிளிஃபை த டேர்ம்ஸ். ரைட். ஸோ ரிப்பீட்டடாக போட போட உங்களுக்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ட்ரை டு டூ த ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டட்லி. தேங்க்யூ.